இங்க ஒரு பாம்பு மனுஷனா மாறுது. இவன் தியானத்துல இருக்கும்போது ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போனதுக்கு அப்புறம் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு தன்னோட நாகலோகத்துக்கு திரும்பி போறான். இவன் ஒரு இச்சாதாரி நாகமா இருப்பான். இப்ப அந்த நாகலோகத்துல உள்ள 5 தலை நாகம் இவன் கிட்ட அந்த நாகமணியை கொடுக்க வருது. ஆனா இவனோட தங்கச்சி என்ன பண்றானா, அந்த நாகமணி தனக்கு தான் வேணுங்கிறதுக்காக இவனை கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறா. இப்ப அந்த நாகம் என்ன பண்ணுதுன்னா, இவ கிட்ட அந்த நாகமணியை கொடுக்காம மறைஞ்சு போயிடுது. இப்ப இவன் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போனா அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. இவன் குழந்தை இப்ப வளர்ந்து ஒரு பெரிய பொண்ணாவும் ஆயிடுறா. பொண்ணு அந்த அம்மன் மேல ரொம்பவே பக்தியா இருப்பா. அந்த அம்மன் தான் தனக்கு எல்லாமா நினைச்சுக்கிட்டு இருப்பா. இந்த பொண்ணு ஒரு பையன் லவ் பண்றான்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா. இப்ப இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஆனா அவன் உண்மையிலே இந்த பொண்ணை லவ் பண்ண மாட்டான். இந்த பொண்ணுங்க எல்லாம் கடத்திட்டு போவாங்களா ஒரு கும்பல், அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு இந்த பொண்ணை வித்திருப்பான். அந்த பொண்ணு கடத்திட்டு அவங்க போகும்போது கூட அந்த அம்மனை தான் பார்த்திருப்பா, தன்னை எப்படியாச்சும் காப்பாற்ற சொல்லி. இப்ப அந்த பொண்ணை கொண்டு போய் அடிச்சு ஒரு பொட்டிலேயே அடைச்சு வச்சுட்டாங்க. இப்ப அந்த அம்மனையே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொட்டிக்குள்ள ஒரு பாம்பு, அவங்க அப்பாவோட சக்தி இந்த பொண்ணுக்கு இருக்கவாசி ஒரு இச்சாதாரி நாகமா மாறி அங்க உள்ள அடியாட்கள்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறா.